ஆஸ்ட்ரோனாமர்ஸ்க்கு வந்து பல நாளாக வந்து குழப்பமாக இருந்த ஒரு ஸ்டார் தான் வந்து இந்த டோபி ஸ்டார். ஸோ பூமியிலேருந்து 1300 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற இந்த ஒரு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா வந்து இது கான்ஸ்டண்ட்டாக வந்து டிம் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படி ஒரு பல்பு வந்து ஸ்லோவாக ஃப்ளிக்கர் ஆகுமோ அதே மாதிரி வந்து அது ஸ்லோவாக டிம் ஆகுது, ஸ்லோவாக பிரைட் ஆகுது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுது. இதுக்கான காரணம் வந்து என்னன்னு வந்து நிறையா சயின்டிஸ்ட்க்கு வந்து புலப்படவே இல்லை. நிறைய பேர் வந்து சில ஏலியன் தியரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டைசன் ஃபியர்னு சொல்லப்படுற ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு டாபிக் தான் வந்து, அதாவது ஒரு ஸ்டார்லேருந்து முழுமையாக வந்து பவரை வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டைசன் ஸ்பியரை வந்து அமைக்கிறது. ஸோ ஏலியன் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருந்து, ஸோ அது மாதிரி தான் ஒரு ஸ்டாரை வந்து ஒரு எனர்ஜி உரியும் போது அதில் வந்து ஒரு வெளிச்சம் வந்து விட்டு விட்டு எரியுது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னாங்க. பட் நிறைய இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்னென்னா, எய்தர் இதோட லைட்டை வந்து ஒரு பிளாக் ஹோலோ ஒரு பிளானட்டோ வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அதோட ஃப்ரீக்வன்ஸான பிளாக்கிங்னால தான் வந்து அதோட லைட் வந்து நமக்கு இப்படி தெரியுது. பட் இன்ன வரைக்கும் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏலியனோட ஃபார்மேஷனாக தான் இருக்கும், அங்கே ஏலியன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?